பாரதிராஜாவுடைய நிழல்கள் அப்படின்ற படத்துல பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடலை எழுதி தமிழ் சினிமாவுக்கு பாடலாசிரியர் அறிமுகமானவர் தான் கவிஞர் வைரமுத்து. இந்திய அரசுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை 7 முறை வாங்கியிருக்கிறாரு. ஆரம்பத்துல இளையராஜா கூட இணைஞ்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமான் கூட இணைஞ்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜாவும் கவிஞர் வைரமுத்துவும் சில காரணங்களால 1985 பிரிஞ்சுட்டாங்க. இளையராஜாவை பிரிஞ்ச வைரமுத்து 7 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்த இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கவி பேரரசு என்று மொத்த தமிழ் சினிமாவும் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற கவிஞர் வைரமுத்துனுடைய வளர்ச்சி அசுரத்தனமானது. ஆரம்ப காலத்திலே தமிழ் சினிமாவிலே பாட்டு எழுதிய சி.ஏ. லட்சுமணதாஸ், கிருஷ்ண பாகவதர், மதுர பாஸ்கரதாஸ், மதுர சுந்தரம், பாபநாசம் சிவன், உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று எத்தனையோ கவிஞர்கள் தமிழ் சினிமா பாடல்களின் தரத்தை உயர்த்த பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே வந்த கவிஞர்களில் மிக முக்கியமான 2 மாபெரும் கவிஞர்கள் கவிஞர் கண்ணதாசனும் வாலியும். அந்த 2 கவிஞர்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவின் படைப்பாளிகளையும் தமிழ் ரசிகர்களையும் தன்னுடைய பாட்டு திறனால் கட்டி போட்ட ஒரே கவிஞன் என்றால் அது வைரமுத்து மட்டுமே. ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவை மிக கடுமையாக விமர்சித்த வைரமுத்துவை தமிழ் சினிமாவுக்குள்ளே அழைத்து வந்த பெருமை இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கு சொந்தமானது. 16 வீதியிலே, கிழக்கே போகும் ரயில், சிகப்புரையாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள் என்று தொடர்ந்து 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்துவிட்டு தன்னுடைய நண்பனும் ஒளிப்பதிவாளருமான நிவாசின் இயக்கத்திலே கல்லுக்குள் இரம் என்ற படத்தினுடைய கதை நாயகனாக நடிப்பதற்கு பாரதிராஜா தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் அவரை சந்தித்தார் கவிஞர் வைரமுத்து. அப்போது பாரதிராஜாவுடைய அலுவலகம் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு பின்னாலே உள்ள எல்லைமன் காலனியிலே அமைந்திருந்தது. அங்கே பாரதிராஜாவை சந்தித்த கவிஞர் வைரமுத்து தன்னுடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற கவிதை நூலை அவரிடம் கொடுத்துவிட்டு அவரிடம் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்ட முறை இருக்கிறதே, அதிலே கூட ஒரு கம்பீரம் இருந்தது. தமிழ் சினிமாவின் எல்லா துறைகளும் மாறியிருக்கின்றன. ஒளிப்பதிவு மாறிவிட்டது, நடிப்பு மாறிவிட்டது, இசை மாறி இருக்கிறது, வசனத்தின் மொழி மாறி இருக்கிறது. நடிகர்கள் வானத்திலிருந்து வராமல் வீதியிலிருந்து வரத் தொடங்கிவிட்டார்கள். ஆக தமிழ் சினிமாவிலே எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் மாறாமல் இருப்பது திரைப்பாடல்களின் மொழி மட்டுமே. எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த திரைப்பாட்டின் மொழியை என்னால் கொஞ்சம் மாற்ற முடியும் என்று நம்புகிறேன் என்று தன்னுடைய முதல் சந்திப்பின் போது தன்னம்பிக்கையோடு பாரதிராஜாவிடம் சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றார் வைரமுத்து. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே கல்லுக்குளிரும் படத்துக்கு லொகேஷன் பார்ப்பதற்காக இலங்கைக்கு புறப்பட்ட பாரதிராஜா விமானத்திலே ஏறுவதற்கு முன்னாலே மறக்காமல் வைரமுத்து தனக்கு பரிசாக அளித்த அந்த கவிதை நூலை தன்னுடைய பெட்டியிலே எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் பயணம் செய்த அந்த விமானம் சென்னையை ஒரு முறை வட்டமடித்து விட்டு உயரே பறக்க தொடங்கிய போது அந்த கவிதை நூலை எடுத்து பிரித்து படிக்க தொடங்கினார் பாரதிராஜா. அந்த புத்தகத்திலே கவிஞர் வைரமுத்து எழுதியிருந்த வித்தியாசமான வரிகள் பாரதிராஜாவை ஆச்சரியப்பட வச்சன. வாய்ப்பு தந்தால் இந்த இளைஞனால் திரைப்பாட்டினுடைய மொழியை நிச்சயமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை பாரதிராஜாவுக்குள்ளே அந்த கவிதை புத்தகம் விதைத்தது. பாரதிராஜா வைரமுத்துடைய திறமையை பூரணமாக அப்போதே அறிந்து கொண்டு விட்டார் என்றாலும் உடனடியாக வைரமுத்துக்கு அவரால் வாய்ப்பு தர முடியவில்லை. அதற்கு காரணம் அப்போது அவர் சம்பந்தப்பட்டிருந்த கல்லுக்குளிரும் படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டிருந்தன. அதுவும் ஒரு வகையில் நல்லதாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கல்லுக்குளிரும் படத்திலே வைரமுத்துவின் பாடல் இடம்பெற்றிருந்தார் இந்த தமிழ் சினிமா உலகம் பாரதிராஜாவின் அறிமுகம் என்று வைரமுத்துவை சொல்லியிருக்கார். ஏனென்றால் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒளிப்பதிவாளர் PS நிவாஸ். கல்லுக்குளிரும் படத்தில் வாய்ப்பு தர முடியவில்லை என்றாலும் வைரமுத்துடைய திறமையை மறக்காமல் நினைவிலே வைத்திருந்து தன்னுடைய இயக்கத்திலே உருவான 6வது படமான நிழல்கள் படத்திலே அவரை தன்னுடன் இணைத்து கொண்டார் பாரதிராஜா. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையாளனும் பணிவாக இருக்க வேண்டும், போலியாகவாவது மரியாதை கொடுக்க வேண்டும், கை கட்டி வணங்கி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த சினிமா உலகில் வெளிப்படையாகவும் உரத்த துணியில் தன்னம்பிக்கையோடும் பேசுகின்ற ஒருவனை இந்த சினிமா உலகம் அவ்வளவு எளிதிலே ஏற்றுக்கொள்ளாது என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் பாரதிராஜாவும் அவ்வளவு எளிதிலே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். பாரதிராஜாவுக்கு என்னை பிடித்திருந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கவிதைகள் அவருக்கு பிடித்திருந்தது. அதன் காரணமாகத்தான் நிழல்கள் படத்திலே எனக்கு வாய்ப்பளித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை. ஆனாலும் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பொன்மாலை பொழுது என்ற அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்று பாரதிராஜா தனக்கு வாய்ப்பளித்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற வைரமுத்து
என்னுடைய தன்னம்பிக்கை மொழியை புரிந்து கொண்டு என்னுடைய திரை வாழ்க்கையை திறந்து வைத்தவர் பாரதி ராஜா. நான் பெற்ற 5 தேசிய விருதுகளில் 2 தேசிய விருதுகள் அவருடைய முதல் மரியாதை மற்றும் கருத்தம்மா படத்தின் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தன. நான் பாடலாசிரியராக அறிமுகமான போது பாரதி ராஜாவும் இளையராஜாவும் புகழின் உச்சியிலே இருந்தார்கள். அவருடைய புகழ் மீது நான் ஏறிக்கொண்டேன். அவர்களும் பெருந்தன்மையோடு என்னை தங்களுடைய புகழ் மீது ஏற்றிக்கொண்டார்கள் என்று சொல்கின்ற வைரமுத்து என் உடம்புக்குள்ளும் என் வாழ்க்கைக்குள்ளும் என் மொழிக்குள்ளும் என்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் திரண்டு என் நெற்றியிலே நின்றது நான் இளையராஜாவோடு பணியாற்றிய அந்த 5 ஆண்டுகளில் தான் என்கிறார். 1980 முதல் 1985 வரை 5 ஆண்டுகள் இளையராஜாவோடு இணைந்து நான் பணியாற்றினேன். என்னுடைய 27வது வயதில் அவரோடு இணைந்த நான் என்னுடைய 32வது வயதில் அவரை விட்டு பிரிந்தேன். அவரோடு இணைந்திருந்த அந்த காலகட்டத்தில் என்னிடமிருந்த துடிப்பு, தவிப்பு, சாதிக்க வேண்டும் என்ற வெறி, பழையதை உடைக்க வேண்டும் என்கின்ற ஆவேசம், தமிழ் மீது எனக்கு இருந்த காதல், புகழ் மீது எனக்கு இருந்த காமம், வென்று காட்ட வேண்டும் என்ற விதி எல்லாம் சேர்ந்து எனக்குள்ளே ஒரு பெரிய புயலை உண்டாக்கிவிட்டது. முதல் 5 ஆண்டுகளில் தான் எல்லா கலைஞரும் அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் தன்னுடைய படைப்புக்கு கொடுக்கிறான். அது வரைக்கும் அது கலையாக இருக்கிறது. அதற்கு பின்னாலே அது தொழிலாகி போகிறது என்பது என்னுடைய கணிப்பு. இளையராஜாவோடு இருந்த வரையிலே நான் பாட்டுக்களை பார்த்தேனே தவிர நோட்டுக்களை பார்க்கவில்லை. சிலர் 250 ரூபாய் கொடுப்பார்கள், சிலர் 500 ரூபாய் கொடுப்பார்கள். இதற்கு நடுவே 250 ரூபாய் கொடுத்து விட்டு போன தயாரிப்பாளர்களும் உண்டு. அப்போதெல்லாம் அவர்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்வேன். என்னுடைய கவனமெல்லாம் என்னுடைய பாட்டு மெட்டுக்கு பொருந்தி இருக்கிறதா என்பதிலும் என் பணியை நான் சரியாக செய்திருக்கிறேனா என்பதிலும் தான் அப்போது இருந்தது. அதைவிட முக்கியமான விஷயம், அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த இயக்குனர் பாரதி ராஜா இளையராஜாவின் வெற்றியிலிருந்து பிரிக்கக்கூடாது. அவர்தான் நாங்கள் சிற்பம் செதுக்க ஒரு சிறந்த கருங்கல்லை கொடுத்தவர். நாங்கள் சிற்பிகள் தான், ஆனால் முட்டையிலே எங்களால் சிற்பம் செதுக்க முடியாது. ஒரு மகா கலைஞன் ஒரு பெரிய கருங்கல்லை கொண்டு வந்து கொடுத்து உங்கள் இஷ்டம் போல் செதுக்கிக் கொள்ளுங்கள் என்கிறான். எங்கள் உளி விளையாடியது. இளையராஜா ஹார்மோனியத்திலே விளையாடினார், நான் பேனாவிலே விளையாடினேன். அது ஒரு வெறிகொண்ட காலம். பாரதி ராஜா, இளையராஜா, நான் ஆகிய மூவருக்கும் ஒரே உணர்வு, ஒரே வெறி அப்போது இருந்தது. எப்போதுமே தொழிலாகாத வரையிலே கலை உச்சத்திலே இருக்கும். அதற்கு பின்னாலே பணம் வர வர பொறாமை வந்து விடுகிறது. இருந்த இடத்தை தொழில் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கிறது. அங்கே ஜீவன் மெல்ல மெல்ல குறைகிறது. எவ்வளவோ பணமும் புகழும் வந்ததற்கு பின்னாலேயும் இளையராஜாவின் முதல் பாடலிலே அடைந்த அந்த வெறியை நான் இன்னும் குறையாமல் வைத்திருக்கிறேன். அந்த வெறி அடங்காத வரையில் தான் நான் இந்த திரையுலகில் இருப்பேன். பொய் உறவுகளுக்காக, புகழுக்காக, பொருளுக்காக நான் என்றும் பாட்டு எழுத மாட்டேன். என் கவிதையும் சரி, பாட்டும் சரி, என் உடம்பும் மனசும் உடன்பட்டால் மட்டுமே இயங்கும், இல்லை என்றால் இயங்காது என்கிறார் வைரமுத்து. 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தில் இளையராஜாவோடு பணியாற்ற தொடங்கிய வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் இடையே 1985ஆம் ஆண்டின் இறுதியிலே ஏற்பட்ட சின்ன சின்ன விரிசல்கள் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய இடைவெளியாக மாற அவள் இருவரும் பிரிந்தனர். இளையராஜா விட்டு பிரிந்த பிறகு 7 ஆண்டுகள் போராட்டமான வாழ்க்கை. படகில் இருந்து இறக்கப்பட்டு நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கான கப்பல் எங்கிருந்தாவது வரும் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனாலும் உயிர் வாழ வேண்டுமே, அதற்காக மொழிமாற்று படங்கள் என்ற கட்டுமரத்தை பிடித்து கொண்டு 7 ஆண்டுகள் போராடினேன். அவ்வப்போது ரஜினிகாந்தின் மனிதன், ராஜா சின்ன ரோஜா போன்ற படங்களிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனாலும் 85 வரை இருந்த அந்த புகழ் எனக்கு அந்த 7 ஆண்டுகளில் இல்லை. ஆனால் அந்த 7 ஆண்டுகளில் நான் அதிகமாக உழைத்து கொண்டிருந்தேன். புகழ் தான் இல்லையே தவிர அந்த காலகட்டத்தில் நான் நிறைய பணம் சம்பாதித்தேன். பொன்மணி மாளிகை என்ற கல்யாண மண்டபத்தை கட்டுவதற்கு நான் இடம் வாங்கியது கூட அந்த மொழிமாற்று படங்களிலே கிடைத்த பணத்தை வைத்து கொண்டுதான். 1992ஆம் ஆண்டிலே எனக்கான கப்பல் வந்தது. அது ஏஆர் ரஹ்மான் என்ற சர்வதேச கப்பல். காலம் மணிரத்னம் என்ற மாலுமியின் மூலம் அந்த கப்பலை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தது என்கிறார் வைரமுத்து. வைரமுத்துவின் 2வது இன்னிங்ஸ் எங்கே தொடங்கியது என்பதை பற்றி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், மணிரத்னம், இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் ஆகியோருடன் பயணித்த போது நடந்த சுவையான சம்பவங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.